சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வக்ர சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆனி மாதத்துல தனுசு ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாளும் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கிரகங்களோட பயிற்சியால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க கடினமான உழைப்பாளிகளா இருப்பாங்க. எந்த ஒரு சூழல்லையுமே மற்றவங்களோட மனசை காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டா அவங்க கஷ்டப்படுவாங்களே, நம்ம வேண்டான்னு சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்களே, இப்படி நினைச்சு எல்லா கஷ்டத்தையும் இவங்களே ஏத்துக்கிட்டு கஷ்டத்தோடயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அம்மா வருத்தப்படுவாங்க, அப்பா வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு பிடிக்காத படிப்பை படிச்சிருப்பாங்க, பிடிக்காத வேலைகளுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரங்க தாய் தந்தைக்காகவே பிடிக்காத ஒரு வாழ்க்கையையும் ஏத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இதுல காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க நண்பர்கள்கிட்ட கூட முடியாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாங்க. நண்பர்கள் என்ன சொன்னாலும் அவங்க வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை செஞ்சு முடிப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல நண்பர்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காக இவங்க கைகளில் இருக்கிற பணத்தை கொடுத்து உதவி பண்ணி அது மூலமா ஏமாந்து போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி கொடுத்து அது மூலமாவும் நண்பர்கள்கிட்ட இவங்க ஏமாந்து போயிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு எல்லா கஷ்டத்தையும் இவங்க ஏத்துக்கிட்டு தனி மரமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு குணத்தாலேயே பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமுமே கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல ரொம்ப விசுவாசமா நடந்துக்குவாங்க, அர்ப்பணிப்போட வேலை செய்வாங்க. நம்மளால கம்பெனிக்கு எந்த நஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுலயும் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வேலை பார்க்குற கம்பெனி ரொம்ப சீக்கிரத்திலேயே பெரிய அளவுல டெவலப் ஆயிடும். இவங்களோட முதலாளியா இருக்கட்டும் அல்லது மேனேஜரா இருக்கட்டும் ரொம்ப சீக்கிரத்துல பணக்காரங்களா மாறிடுவாங்க, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையையும் வாழ்வாங்க. ஆனா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சேரும் போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்ப வரைக்கும் இருப்பாங்க. பெரிய அளவுல இவங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா எவ்வளவுதான் இவங்க கஷ்டப்பட்டு மாடா உழைச்சாலும் கடன் நெருக்கடி அப்படிங்கிறது இவங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அதே போல வேலை செய்யற இடத்துலயும் இவங்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை எந்த ஒரு சூழல்லையும் பயன்படுத்தவே மாட்டாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் இவங்க செஞ்சு முடிப்பாங்க, எவ்வளவு நேரம் வேலை கொடுத்தாலும் இவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. இதனாலேயே வேலை செய்யற இடத்துல 2 பேர் 3 பேர் செய்யக்கூடிய வேலையை தனுசு ராசிக்காரங்களோட தலையில ஒரே நேரத்துல கட்டி விட்டுருவாங்க. இவங்களும் மனசு கோணாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த வேலையை முடிச்சும் கொடுத்துருவாங்க. அதே நேரம் இப்படி நேரங்காலம் பார்க்காம வேலை பார்க்கிற காரணத்தாலேயே உத்தியோகத்துல இருக்கிற பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு மூட்டு வலி, முதுகு வலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். அதே சமயம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் இவங்க உடம்புல வச்சுக்கிட்டு தொடர்ந்து வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தொடர்ந்து மாடா உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. வியாதி முத்துனதுக்கு அப்புறமா தான் இவங்க மருத்துவமனைக்கே போவாங்க, நிறைய மருத்துவ செலவுகளையும் செய்வாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தன்னை நம்பி இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சே ஒவ்வொரு விஷயத்திலையும் தனுசு ராசிக்காரங்க ஏமாந்து போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, மனுஷங்க ஏமாத்துற மாதிரியே கிரகங்களும் தனுசு ராசிக்காரங்களை தொடர்ச்சியா ஏமாத்திக்கிட்டே தான் வருது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சமீபத்துல நடந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா குரு பார்வை தனுசு ராசிக்கு நேரடியா கிடைக்கும் அப்படிங்கறதால தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் வரும், மிகப்பெரிய மாற்றங்கள் வரும், அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லி இருந்தாங்க. தனுசு ராசிக்காரங்களும் இந்த குரு பயிற்சியை ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா குரு பகவான் பயிற்சியானதுக்கு அப்புறமா கூட தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல, எந்த ஒரு மாற்றங்களும் வரல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா குரு பகவான் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் குரு பயிற்சிக்கு அப்புறமா தனுசு ராசிக்காரங்களுக்கு முழுமையா பறி போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும். இதனால பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகளாவது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றங்களை ஏற்படுத்த
ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆணி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு முழுக்க முழுக்க யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆணி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆணி மாசத்துல உங்க ராசிக்கு 7வது வீடான கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சூரியன், புதன், சுக்கிரன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். உங்க வாழ்க்கை துணை மூலமாகவும் உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல சுக்கிரன், புதன், சூரியன் அப்படின்னு 3 கிரகங்கள் இருக்கிறது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான ஒரு கிரக சேர்க்கையா பார்க்கப்படுது. இந்த கிரக சேர்க்கை ஜாதகருக்கு எண்ணற்ற யோகங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஆணி மாசத்துல தனுசு ராசிக்காரங்களை பிடிச்சிருந்த பண தட்டுப்பாடு அப்படிங்கிற பீடை முழுமையா விலகும். உங்க கைகள்ல பண புழக்கம் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு தாராளமா இருக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, உங்களோட லாபங்கள் 2 மடங்கா அதிகரிக்கும். சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க மூலமா ஒரு சில யோகங்கள் கிடைக்கிறதுக்கும் இந்த ஆணி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால சொந்த தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க போட்டிகளை நினைச்சு, எதிரிகளை நினைச்சு பயந்து எந்த சூழல்லையும் ஒதுங்காதீங்க. துணிச்சலை எதிர்த்து நின்னுங்க. இந்த ஆணி மாதம் உங்களுக்கான மாதம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு உங்களோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு தேவையான முயற்சிகளை துணிச்சலா எடுங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஆணி மாதம் ரொம்பவே அற்புதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளும் எதிர்ப்புகளும் முழுமையா விலகும். உங்களுக்கு குழி தோண்டிக்கிட்டே இருந்திருப்பான்ல ஒருத்தன், அவன் இந்த மாதத்தோட உங்களை விட்டு முழுமையா விலகி ஓட போறான். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை பார்க்கிற இடத்துல சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் வேலை பளு அப்படிங்கிறது இந்த ஆணி மாசத்துல உங்களுக்கு 2 மடங்கா அதிகரிக்கும். கண் முழிச்சு வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். அவசர வேலைகள் அப்படிங்கிறது வேலை பார்க்குற இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். இது மூலமா உங்களுக்கு ஓய்வு அப்படிங்கறதே கிடைக்காம போயிடும். அதுலயும் முக்கியமா நீங்க ஓய்வே இல்லாம வேலை பார்த்து அது மூலமா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் இந்த ஆணி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தனுசு ராசிக்காரங்க உழைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை நீங்க ஓய்வு எடுக்கிறதுக்கும் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா நீங்க ஓய்வு எடுத்தே ஆகணும். ஒருவேளை ஓய்வே இல்லாம நீங்க தொடர்ச்சியா உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்க கைகள்ல பணப்புழக்கம் சிறப்பாவே இருக்கும். ஆனா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறத யாராலும் தடுக்க முடியாது. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஆணி மாசத்துல ரொம்ப சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம். மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்க குடும்பத்துல நிலைக்க போகுது. இத்தனை வருஷமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஒன்னொன்னா திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இந்த ஆணி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா இந்த ஆணி மாசத்துல உங்க வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, உங்களோட குழந்தைகளா இருந்தாலும் சரி, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகள் மூலமா உங்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்க குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும், குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்கும், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கும் இந்த ஆணி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல கடன் நெருக்கடிகளால சிக்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆணி மாதத்துல ஓரளவுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உங்க கைகள்ல பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதால நீங்க படிப்படியா கடன்களை அடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஆணி மாதம் இருக்க போகுது. இதெல்லாம் விட முக்கியமா உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் அப்படிங்கறதால நீங்க டென்ஷன் இல்லாம இருக்க போறீங்க. ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. இந்த மாதம் முழுக்கவே ரொம்ப ஆக்டிவா வேலைகளை செய்ய போறீங்க. அதே நேரம் ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும் உங்க தந்தை கூட ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கும், தந்தை மூலமா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால இந்த ஆணி மாசத்துல உங்க தந்தை கூட பேசும்போதும், தந்தையோட சொந்த பந்தங்கள் கூட பேசும்போதும் ரொம்பவே எச்சரிக்கையா பேசுங்க, கவனமா பேசுங்க. எந்த ஒரு சூழல்லையும் அவங்க கிட்ட கோபத்தை மட்டும் காட்டிடாதீங்க. நன்றி, வணக்கம்.